Hey guys, welcome to our QTech YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜாவா வெப் அப்ளிகேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம இங்கே பார்க்குற 3 ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது சைன் அப் அண்ட் சைன் இன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்ம், அதுக்கப்புறம் சைன் அப் ஃபார்ம் தனியாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம், அப்புறம் சைன் இன் ஃபார்ம் அப்படின்னு தனியாக ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இது கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சர்வ்லெட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அது சர்வ்லெட்லேருந்து அதுக்கப்புறம் ஜேடிபிசி கனெக்ஷன் மூலமாக பேக்அண்ட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாபேஸில் வந்து டேட்டா நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி ஃப்ரண்ட் எண்டுக்கு வருது அப்படிங்கிற இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கிளைண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நம்மளோட யூஏ இருக்கும். ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். லைக் அது வந்து HTML அண்ட் CSSல வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது இந்த ஃபார்ம் எல்லாம் இந்த சைன் அப் அண்ட் சைன் இன் இந்த மாதிரி இருக்க இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து HTML அண்ட் CSSல எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த கிளைண்ட் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து இன்புட் கொடுக்குறோம் எப்படின்னா லைக் இப்போ இந்த சைன் அப் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு இது மாதிரி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சப்மிட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் மூலமாக நமக்கு வந்து சர்வருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சம் பிஸ்னஸ் லாஜிக்ஸ் வந்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சர்வ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ்லெட்டில் வந்து சம் லாஜிக்ஸ் வந்து எழுதியிருப்போம். ஸோ ஒன்ஸ் அந்த லாஜிக் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை எல்லாத்தையும் எங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா அது டேட்டாபேஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜேடிபிசி டிரைவர் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த சைன் அப் ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இந்த டேட்டாபேஸில் வந்து ஒரு டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வந்து மறுபடியும் எங்கே வரும் அப்படின்னா சர்வர் மூலமாகவே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டில் வந்து நமக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சைன் அப் ஆகிட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஒரு மெசேஜ் வந்து நமக்கு இந்த ஃப்ரண்ட் எண்டில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ் தான் வந்து இப்போ வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து ஒரு ஜாவா வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து சம் ப்ரீ ரெக்விசிட்ஸ்லாம் வேணும். ஓகேங்களா? என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அப்பாச்சி டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அப்புறம் எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஜேடிபிசி டிரைவர் நமக்கு வேணும், அப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் செட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணுறது, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ஆரக்கிள் டேட்டாபேஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். லைக் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க வீடியோவில் வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு மட்டும் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஜேஎஸ்பி, சர்வ்லெட், டாம்கேட் சர்வர், ஜேடிபிசி கனெக்ஷன் அண்ட் ஆரக்கிள் டவுன்லோட்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து நான் டவுன்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸு, இன்ஸ்டால் பண்ணுற டீட்டெயில்ஸு இது எல்லாமே நான் இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்தராக வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேங்களா? இது வந்து எக்லிப்ஸ் ஐடிஇ. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபைலுக்கு போய்க்கோங்க. ஃபைல், நியூ, இந்த இடத்துல அதர்ஸ். இதில் போனீங்க அப்படின்னா வெப்புன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த வெப்புக்கும் கீழே டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ சைன் அப் அண்ட் சைன் இன் பண்ணுறதுனால என் ப்ராஜெக்ட் நேமே வந்து சைன் அப் அண்ட் சைன் இன் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே, சைன் அப் அண்ட் சைன் இன் அப்ளிகேஷன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் சைன் அப் அண்ட் சைன் இன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து டார்கெட் ரன் டைமில் அப்பாச்சி டாம்கேட் வெர்ஷன் 10.0 அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் நம்ம அப்பாச்சி டாம்கேட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அது டாம்கேட் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிக்காது.
ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேம்கார்ட் சர்வர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் இந்த டார்கெட் ரன் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து சைன் அப் அண்ட் சைன் இன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த டைனமிக் வெப் அப்ளிகேஷன் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க, இந்த சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் இருக்கும், அதுக்கு கீழே வெப் ஆப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த வெப் ஆப்புக்கு கீழே தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் எண்ட் தான் கிரியேட் பண்ணணும். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதில் கிரியேட் பண்ணணும்னா .jsp அப்படிங்கிற ஒரு ஃபைலில் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. இந்த சைன் அப் அண்ட் சைன் இன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஃபார்மை தான் நான் வந்து இனிஷியலாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த வெப் ஆப் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ, இதில் வந்து உங்களுக்கு இதில் இந்த வெப்புக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஎஸ்பி ஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல new.jsp இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மெயின் ஃபார்ம் அப்படின்னு வச்சிடுறேன். ஓகேங்களா? மெயின் ஃபார்ம்.jsp அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த மெயின் ஃபார்ம் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைன் அப் அண்ட் சைன் இன் அப்படிங்கிற இந்த 2 பட்டன் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹெட்டர் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு h1 டேக் கொடுத்துக்கோங்க. h1 டேக்குள்ளே சைன் அப் அண்ட் சைன் இன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டர் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே h1 நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த சைன் அப் அண்ட் சைன் இன் ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைன் அப் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்புட்லேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன சஜஷன் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். எனக்கு இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக் வந்திருக்கு. அந்த டேக்கில் நான் வந்து டைப் ஈக்குவல் டு, இது சப்மிட் பட்டன் தானே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சஜஷனில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன். வேல்யூ ஈக்குவல் டு, நான் சைன் அப் பட்டனுங்கிறதுனால சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் வேல்யூ. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்ம என்ன பட்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா சைன் இன் பட்டன் வச்சுருக்கோமா. ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சைன் அப்பு இந்த இடத்துல சைன் இன் அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சைன் அப் இந்த இடத்துல வந்து சைன் இன். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த main.jsp வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் சர்வர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் அண்ட் சைன் இன் சொல்லிட்டு நம்ம கொடுத்த ஃபார்ம் வந்திருக்கு. சைன் அப் அண்ட் சைன் இன் அப்படிங்கிற 2 பட்டனும் வந்து நமக்கு பக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு அலைன்மெண்ட்டாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து அலைன் நம்ம வந்து இது சென்டருக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்டர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்குமே வந்து ஒரு div tag கொடுத்துடலாம். அந்த இடத்துல
இங்கே உங்களுக்கு சஜஷன்லேயே div காமிக்கும். இதில் வந்து அலைன் வந்துடும். லெஃப்ட்ன்னு இருக்குது, நம்ம வந்து இந்த இடத்துல சென்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த div டேகை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த இன்புட்டுக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற இந்த சைன்இன் பட்டனுக்கும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? Ctrl+Shift+F கொடுத்துருங்க, அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே மெயின் ஃபார்மில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் சர்வர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் அண்ட் சைன்இன் வந்து நமக்கு சென்டரில் வந்துடுச்சு. இந்த சைன் அப் அண்ட் சைன்இன் இது ரெண்டுக்கும் இடையில வந்து சம் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். ஸோ ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம இது ரெண்டு பட்டனுக்கு இடையில வந்து பிஆர் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து கொடுக்கணும். பி கொடுத்துட்டிங்கனாவே இங்கே பிஆர்னு வந்துடும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் சர்வர் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி சைன் அப் அண்ட் சைன்இன் ஃபார்ம் இருக்குது. சைன் அப் அண்ட் சைன்இன் அப்படிங்கிற ரெண்டு பட்டனும் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சைன் அப் அண்ட் சைன்இன் வந்து பட்டனுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டைல், அதுக்குள்ளே வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 18 pt, then height and width 200 px. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா காப்பி பண்ணி இந்த பட்டனுக்கும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சைன் அப் அண்ட் சைன்இன் ஃபார்ம் வந்துச்சு. இப்போ சைன் அப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எங்கேயும் போகாது. சைனில் கிளிக் பண்ணாலும் நமக்கு வேறு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகாது. ஓகேங்களா? சைன் அப்பை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா சைன் அப் ஃபார்முக்கு வந்து நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப்புக்கு ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நம்ம அந்த வெப் ஆப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதர்ஸ், இங்கே ஜேஎஸ்பி ஃபைல், இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப்புக்கு வந்து ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ சைன் அப் வந்துடுச்சுங்களா? ஸோ இந்த சைன் அப் ஃபார்மில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து சைன் அப் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம், இங்கே எப்போவுமே டேக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு Ctrl+ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன சஜஷன்ஸ் இருக்கோ உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஃபார்ம், ஜஸ்ட் ஆக்ஷன், அதோட க்ளோஸ் டேக், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் அது க்ரியேட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளுக்குள்ளே வந்து TRD, ஸோ ஒரு எண்ட் டேகு. ஸோ Ctrl+Shift+F கொடுத்திங்கன்னா அலைன் ஆயிரும். இந்த டிடியில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நேம், ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த சைன் அப் ஃபார்மில் இருக்க மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்டு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு இந்த சைன் அப் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து நமக்கு இன்புட்டா, ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு
டிடி டேக் கொடுத்துட்டு அந்த டிடி டேக்குள்ள இன்புட், அந்த இன்புட்குள்ள வந்து டைப் டெக்ஸ்ட், நம்ம இந்த இடத்துல நேம் கொடுத்துக்குவோம். நேம் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம். தென் இந்த டிடியை வந்து இங்கே டிடி இந்த டேகை வந்து நம்ம வந்து இங்கே க்ளோஸ் பண்ணணும். /td. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதையே அப்படியே நான் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமுக்கும் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், லாஸ்ட் நேம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நேமுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான். ஸோ அதனால் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு என்ன இருக்கோ அதையே காப்பி பண்ணி நான் லாஸ்ட் நேமுக்கும் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் முடிஞ்சு, அப்புறம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர். ஸோ இமெயில் ஐடிக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இமெயில் இந்த இடத்துலையும் வந்து நான் இமெயில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இமெயில். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு அதே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இமெயிலுக்கு பதிலாக பாஸ்வேர்டு. தென் இந்த இடத்துலையும் வந்து பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர். தென் அட்ரஸ்க்கும் இதை காப்பி பண்ணிவிட்டு address, then contact number. கான்டாக்ட் நம்பர். ஸோ அதுக்கும் இந்த இடத்துல கான்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே தேவையான எல்லா ஃபீல்டுமே வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுக்கணும், ஒரு சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது எல்லாமே வந்து நமக்கு இன்புட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிறது ஒரு பட்டன். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளுக்கு வெளியில் வந்து இன்புட் டைப் வந்து நமக்கு இந்த இடத்துல சப்மிட். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டே கிடையாது, பட்டனுங்கிறதுனால சப்மிட். வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ வேல்யூ நம்ம இந்த சப்மிட் பட்டனுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது. ஓகேங்களா? ஸோ இந்த நேமில் தான் வந்து சப்மிட் பட்டன் இருக்கும். ஸோ Ctrl+Shift+F கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைன் அப் ஃபார்மை நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரு, அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற இந்த பட்டன், இது எல்லாமே வந்துருச்சுங்களா? ஸோ நமக்கு இதுவுமே வந்து ஒரு ஆர்டரில் வரணும், அதாவது நமக்கு இந்த சென்டரில் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல டைட்டில் வந்து இன்சர்ட் டைட்டில்னு இருக்கா? ஸோ நம்ம அதுக்கு பதிலாக சைன் அப் ஃபார்ம்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல சைன் அப் ஃபார்ம். இல்லாட்டி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இல்லாட்டி இந்த இன்சர்ட் டைட்டில் ஹியர்னு இருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல டைட்டிலுக்கு கீழே வந்து ஸ்டைல்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைலுங்கிற இந்த டேகுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாட் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து
மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ, அதே மாதிரி மார்ஜின் ரைட் ஆட்டோ. ஸோ இது வந்து சென்டரில் ஜஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்டைலுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த சென்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டேபிளுக்கு கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம டேபிள்னு க்ரியேட் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த டேபிளில் கிளாஸ் ஈக்குவல் டு CNTR. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே சென்டருக்கு வந்துருச்சு. சப்மிட் பட்டன் மட்டும் இன்னும் சென்டருக்கு வரல. ஓகேங்களா? ஸோ அதையுமே வந்து நம்ம சென்டருக்கு கொண்டு வந்துடணும். ஸோ சப்மிட் பட்டன் சென்டருக்கு வரதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே div tag யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சைன் அப் ஃபார்மை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் சர்வர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் அண்ட் சப்மிட் பட்டன் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹெட்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டிங்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த சப்மிட் பட்டனுக்கும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கும் இடையிலையும் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹெட்டர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபார்முக்கு மேலே வந்து H1 அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் டேகு, இந்த டேக்ல சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து நமக்கு சென்டரில் தான் இருக்கணும். ஸோ அதனால் இங்கேயுமே வந்து நான் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் இருக்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கும் சப்மிட் பட்டனுக்கு இடையில் ஒரு சின்ன கேப் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து BR கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சைன் அப் ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் ரன் ஆன் சர்வர், டாம் கார்ட் சர்வர் செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சைன் அப் ஃபார்மு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், தென் சப்மிட் பட்டன். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்ம் என்ன க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன்இன் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன்இன் ஃபார்மையும் நம்ம இதே மாதிரியே தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்குமே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த வெப் ஆப்புக்கு போயிட்டு ரைட் கிளிக், நியூ, அதர்ஸ், JSP ஃபைல், நெக்ஸ்ட், சைன்இன் ஃபார்ம், signin.jsp கொடுத்துருக்கேன். ஃபினிஷ். ஸோ நமக்கு அந்த signin.jsp வந்துருச்சு. ஸோ இந்த சைன்இன் ஃபார்மில் வந்து நம்ம எப்பவும் கொடுத்துக்கிற மாதிரி ஃபார்ம், அதுக்கப்புறம் இந்த ஃபார்முக்குள்ளே ஃபார்ம், இதுக்குள்ளே வந்து டேபிள், இந்த டேபிளுக்குள்ளே நமக்கு தேவையான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், TR, தென் இந்த இடத்துல வந்து TD.
ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து இமெயில் ஐடி கொடுக்கணும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இமெயில் ஐடி கொடுக்கணும். பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல இமெயில் ஐடி இன்புட், இந்த இன்புட்குள்ள டைப் டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நான் இமெயில்னு கொடுத்துக்கிறேன் டிடி. ஸோ இதையே அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பாஸ்வேர்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் இருக்குது. நான் வந்து இமெயில் பாஸ்வேர்ட் யூசர் நேமுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து இமெயில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த இமெயில் வந்து நமக்கு யூசர் நேம், தென் இந்த இடத்துல பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுக்கணும். ஸோ லாகின் பட்டனுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் டு submit, then value equal to நமக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் நேம் இருக்கணும். ஸோ அதனால் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு இதுக்கும் இந்த பட்டனுக்கு இடையிலே நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அதனால் இந்த இடத்துல வந்து நான் பிஆர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த சைன்இன் ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ரன் ஆன் சர்வர். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் இருக்குது. இந்த இடத்துல யூசர் நேமுக்கு பதிலாக நான் இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்கேன், தென் லாகின். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சென்டரில் கொண்டு வந்துக்குவோம். ஸோ சென்டரில் கொண்டு வந்துக்கிறதுக்கு சைன்அப் ஃபார்மில் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ஸ்டைல் எழுதியிருப்போம். இதையே வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த சைன்இன் ஃபார்முக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் ஜஸ்ட்டு கிளாஸ், அதில் சிஎன் சென்டர். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் சென்டரில் வந்துடும். இந்த சப்மிட் பட்டனும் நமக்கு சென்டரில் வரணும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னா டிவ் கொடுக்குறோம். டிவ் ரைட் லெஃப்ட்டை தூக்கிட்டு நம்ம வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்துக்குவோம். இந்த டிவ்வை என் டேகை வந்து கட் பண்ணி நம்ம இந்த இன்புட்டுக்கு வெளில கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெட்டர் கொடுக்கணும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டுக்கு ஒரு ஹெட்டர் கொடுக்கணும். அது அப்புறம் இன்சர்ட் டைட்டில் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்சர்ட் டைட்டில் ஹியர்னு இருக்கா, அதுக்கு பதிலாக நம்ம சைன்இன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டைட்டில் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஹெட்டர் இந்த இடத்துல சைன்இன் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்குமே வந்து இதையுமே நம்ம சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அந்த சைன்இனை ரைட் கிளிக் ரன் ஆன் சர்வர். ஸோ
ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சைன்இன் ஃபார்ம் வந்துடுச்சு. இங்கே இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் லாகின். ஓகேங்களா, இது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணணும்னு நினச்சோமோ இந்த 3 ஃபார்மையும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சைன்அப் பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் அது நமக்கு சைன்அப் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஃபார்முக்கு ரீடைரக்ட் ஆகணும். சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு சைன்இன் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஃபார்முக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம இப்போ கோட் எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது எங்கே எழுதணும் அப்படின்னா இந்த மெயின் ஃபார்மில் தான் எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த மெயின் ஃபார்மில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சைன்அப் பட்டனை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணால் அந்த சைன்இன் ஃபார்முக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஃபார்ம் அப்படிங்கிற இந்த டேக் கொடுத்துட்டு ஆக்ஷன் இருக்குங்களா, ஸோ இந்த ஆக்ஷனில் நம்மளோட இந்த சைன்அப் அப்படிங்கிற அந்த ஜேஎஸ்பியை கால் பண்ணிடணும். சைன்அப் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிற இந்த பேஜை கால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த என் டேகை நம்ம என்ன பண்ணிக்கணும், இந்த டிவ்வுக்கும் கீழே கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஃபார்மை கால் பண்ணிடுச்சா. ஸோ இதே மாதிரி இங்கே சைன்அப் ஃபார்மை எப்படி கால் பண்ணுறீங்களோ, சைன்அப் ஃபார்முக்கு எப்படி ரீடைரக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல சைன்இன் ஜேஎஸ்பிக்கு ரீடைரக்ட் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டிவுக்கு நம்ம ஒரு எண்ட் டேக் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் அதே மெயின் ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆன் சர்வர் கொடுப்போம். ஸோ இப்போ நமக்கு மெயின் ஃபார்ம் லோட் ஆகுது. இப்போ நான் சைனப்பை கிளிக் பண்ணுறேன், நமக்கு சைனப் ஃபார்ம் லோட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பேக் நான் சைன்இன் கிளிக் பண்ணுறேன், ஸோ சைன்இன் ஃபார்ம் லோட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபார்முக்கு போகிறதுக்கு நம்ம இந்த ஜேஎஸ்பிலே கோட் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஆக்ஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைனப் போகணுன்னா சைனப் அப்படிங்கிறது நீங்கள் எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணுமோ அந்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இப்போ மெயின் ஃபார்மில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைனப்பில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இது எங்கே போகும் அப்படின்னா சர்வருக்கு போகும். ஸோ ஃபார்ம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் லேயருக்கு போகணும். ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஜாவா கிளாஸஸ், சம் லாஜிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த மெயின் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த மெயின் ஜாவா அப்படின்ட்டு இருக்குங்களா, ஸோ இதில் ரெஜிஸ்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் காம் டாட் சைனப் டாட் வெப் ஆப் டாட் சைனப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்வ்லெட் எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்கேஜ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜுக்குள்ளே இப்போ நான் ஒரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ அதர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ்லெட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் சர்வ்லெட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சர்வ்லெட் நேம் கேட்கும். நான் இந்த இடத்துல சைனப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சைனப் சர்வ்லெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இப்போ இந்த ஒரு சர்வ்லெட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சர்வ்லெட் கிளாஸில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்குற அந்த டீட்டெயிலை இங்கே கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு சைனப் ஃபார்மில் நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இந்த சைனப் ஃபார்மில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது எல்லாமே கொடுக்குறோமா, ஸோ அது எல்லாத்தையுமே இன்புட் கொடுத்த உடனே நமக்கு கிடைக்கிற அந்த வேரியபிள்ஸை இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு string first name equal to
ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே வந்து நம்ம இந்த சைனப்பில் கொடுத்துருக்கிற அந்த நேம், ஓகேங்களா, ஃபஸ்ட் நேம், இதில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட் நேம்க்கான இன்புட்டை கொடுப்போம். ஸோ இந்த நேமை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் பேராமீட்டருக்குள்ளே வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்க மாதிரியே லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் இமெயில், பாஸ்வேர்ட், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், இது எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம், அப்புறம் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இமெயில், இந்த இடத்துல பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அட்ரஸ், தென் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டோம். லாஸ்ட் நேம்க்கு என்ன இருந்தது அப்படின்னா லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து இமெயில். ஸோ அந்த ஜேஎஸ்பியில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்து நம்ம வந்து இந்த சர்வ்லெட் கிளாஸில் கொடுத்துடணும். ஓகேங்களா? அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துடணும். இந்த பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அட்ரஸ், தென் கான்டாக்ட் நம்பர். ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சைனப் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே வந்து சர்வ்லெட்டில் இப்போ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்புட்டில் நீங்கள் இந்த ஃபீல்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? அந்த வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டீட்டெயில் எடுத்து நம்ம பேக் அண்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் அண்ட் கனெக்டிவிட்டிக்கு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனிஷியலாக வந்து ஜேடிபிசி டிரைவர் கனெக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சர்வ்லெட்டையும் நம்மளோட டேட்டா பேஸையும், அதாவது பேக் அண்ட் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இடையில வந்து இன்டர்மீடியேட்டராக என்ன இருக்கும் அப்படின்னா ஜேடிபிசி டிரைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன ஜேடிபிசியை லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஸோ இதில் நான் வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஆரக்கிள் டாட் ஜேடிபிசி டாட் டிரைவர் டாட் ஆரக்கிள் டிரைவர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இது மூலமாக ஜேடிபிசியை லோட் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட் சம் ட்ரை கேட்ச் பிளாக்கில் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸை வந்து லோட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னோட SQL டெவலப்பர். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து டேட்டாபேஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் என்னோட டேட்டாபேஸ். இது வந்து என்னோட டேட்டாபேஸ் வந்து நேம், டேட்டாபேஸோட நேமு QETech அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டும் QETech தான்.
ஸோ இந்த இடத்துல QE Tech. டேட்டாபேஸ் கனெக்ஷனில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.